அரை மணி நேரத்திற்கு மேல் காவல்துறையினரின் அறிவுறுத்தலை ஏற்க மறுத்து தமிழிசை அந்த கையெழுத்து இயக்கத்தை நடத்தியே தீர்வேன் என்று பிடிவாதம் பிடிப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. தொடர்ந்து அவர் அரை மணி நேரத்திற்கு மேலாக காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார். விவரங்களை தர இருக்கிறார் ராஜேஷ். அரை மணி நேரத்திற்கும் மேலாக இந்த வாக்குவாதம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விவரங்கள் என்ன வழங்கலாம்? வணக்கம். சென்னை எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் பகுதியில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து இயக்கம் தொடங்கிய பாஜகவினுடைய மூத்த தலைவர் தமிழிசை தற்போது கைது செய்யப்பட்டு அவர் தொடர்ந்து காவல்துறை வாகனத்தில் ஏற்றுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அவர் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார். ஒன்று, இந்த இடத்திலிருந்து அவர்கள் முன்னதாக கலைந்து செல்ல வேண்டும், காரணம் அனுமதி கிடையாது என்று காவல்துறையால் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் நாங்கள் கலைந்து செல்ல மாட்டோம், நிச்சயம் இந்த கையெழுத்து இயக்கத்தை நடத்திவிட்டுத்தான் செல்வோம் என்று அவர்கள் தொடர்ந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். தமிழக பாஜக சார்பில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக சமக்கல்வி எங்கள் உரிமை என்ற கையெழுத்து இயக்கம் துவங்கக்கூடிய நிகழ்ச்சி நேற்றைய தினம் சென்னையில் நடைபெற்றது. இதில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள், நிர்வாகிகள் பங்கேற்று அந்த கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தார்கள். தமிழகத்தில் மூன்றாவதாக ஒரு மொழி வேண்டுமா வேண்டாமா என்பது தொடர்பாக கையெழுத்து இயக்கம் பெற்றோர்களிடம் ஒரு கருத்து கேட்கக்கூடிய வகையிலும், மும்மொழி கொள்கையினுடைய அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் அவர்கள் இந்த கையெழுத்து இயக்கத்தை நடத்தி வருகிறார்கள். அதனுடைய ஒரு பகுதியாக முன்னாள் மாநில தலைவரான தமிழிசை சவுந்தரராஜன் அவர் சென்னை எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் பகுதியிலே அவர் கையெழுத்து இயக்கத்திற்கு